அடுத்த நிகழ்வாக தமிழ் பண்பாட்டு பேரவையின் பொறுப்பாளர் திரு வினோதன் கலாரஞ்சன் அவர்கள் தமிழ் மொழியில் வரவேற்புரையை ஆற்றுவார். திருமதி மிதுஷா சுதர்சன் அவர்கள் வாழிட மொழியில் வரவேற்புரை வழங்குவார். Als nächstes wird Herr Vinod Kalaranjan, Vorsitzender des Tamilischen Kulturforums, die Begrüßungsrede in unserer Muttersprache halten. Anschließend wird Frau Midusha Sundaresan die Begrüßung auf Deutsch vortragen. பேரவை விழா 2025க்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் ஈழத்தமிழ் கொண்டு வரவேற்றுக் கொள்கின்றேன். தமிழ் பண்பாட்டு பேரவை 2022ஆம் ஆண்டு கேள்வி நகரில் பதியப்பட்ட ஒரு அமைப்பாக இயங்கி வருகின்றோம். இன்று இந்த பேரவை விழாவிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயிர் வேதியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவரும் தமிழ் பண்பாட்டு பேரவையின் உறுப்பினருமான முனைவர் திரு மைத்ரேயன் குப்புசாமி அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழ் பண்பாட்டு பேரவையின் மதியுரைஞர் சைவ புலவர் திரு தங்கரட்சராஜா அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு ரஞ்சன் மாமா அவர்களையும் நாங்கள் இந்த விழாவிற்கு வரவேற்றுக் கொண்டு தமிழ் கல்விக் கழகத்தின் மத்திய மாநில பொறுப்பாளராக இருக்கும் திருமதி மோகன ரஞ்சினி புண்ணியமூர்த்தி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு பிரான்ஸ் மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கும் தமிழீழ காவல்துறை நகர பணியக பொறுப்பாளராக இருந்தவரும் பிரான்ஸ் தமிழ்ச்சூழல் தலைமைச் செயலக பொறுப்பாளருமான ஊடகவியலாளர் திரு பார்த்திபன் பாஸ்கரலிங்கம் அவர்களை வருக என எங்கள் ஜெர்மன் தமிழ் கொண்டு வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக பட்டிமன்ற பேச்சாளரும் கவிஞரும் விரிவுரையாளரும் எங்களுக்கு விரிவுரை செய்த ஆசிரியருமான திருமதி ஸ்ரீபிரியா ராசையா அவர்களையும் அவரோடு வருகை வந்திருப்பவரையும் வருக என வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக எமது பேரவையின் செயற்பாடுகளில் மும்மரமாக நின்று வேலை செய்யக்கூடிய உறுப்பினர் திருமதி பாத்திமா குமாசா உபயோக அவர்களையும் அவரது தாய் தந்தையரையும் வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களுக்கு வரவேற்பு நடனத்தை வழங்கிய நர்த்தனாலய ஆசிரியை திருமதி துஷ்யந்தி ஆசிரியர் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு ஆஃப்டர் தமிழாலய ஆசிரியை திருமதி பரிமளகாந்தி பரமதாஸ் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு எங்கள் தீவிர தமிழாலயம் மற்றும் கேள்வி தமிழாலய ஆசிரியர்களையும் அவர்களோடு வந்திருக்கும் பெற்றோர்கள், மாணவர்கள், கேள்வி தமிழாலய உறவுகள், பொன் தமிழாலய உறவுகள், ஆஃப்டர் தமிழாலய உறவுகள், கேப்டன் தமிழாலய உறவுகள் என அனைத்து உறவுகளையும் எங்கள் தமிழ் பண்பாட்டு பேரவை சார்பாக வரவேற்று மகிழ்வதை பெருமிதம் கொள்கின்றேன். இந்த பள்ளிக்கூடத்தின் முன்னாள் தொடக்க பள்ளி ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அவரோடு வந்திருக்கக்கூடிய கோல்பேக் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இன்னும் வருகையில் இருக்கின்ற அனைத்து உறவுகளையும் வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய இந்த பேரவையினுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு சற்று சொல்லலாம் என நான் நினைக்கின்றேன். என்றால் இந்த விழா நாங்கள் முதலாக செய்கின்றோம். அதனால் இந்த விழா எங்களுடைய பேரவையினுடைய செயற்பாடுகளை உங்களுக்கு சொன்னால் சிறப்பாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். எங்களுடைய இந்த பேரவை டியூரன் நகரில் முதலாக நாங்கள் சங்கீத வகுப்போடு சமய வகுப்பும் ஆரம்பித்திருந்தோம். இடையில் அந்த ஒரு ஆண்டு காலம் செய்து நிறைவு பெற்றது பிற்பாடு நாங்கள் கேள்வி நகரில் 2022ஆம் ஆண்டு பதியப்பட்ட ஒரு நிறுவனமாக நாங்கள் இதனை தொடங்கினோம். இந்த பேரவையினுடைய செயற்பாடுகள் யாதெனில் எங்களுடைய தமிழ் மொழியிலே அடுத்த 12ஆம் ஆண்டை தாண்டி அடுத்த கட்டமாக பட்டங்கள் பெறுவதற்கு தமிழில் இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், முனைவர் பட்டங்களை பெறுவதற்காக பல்கலைக்கழகங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய வழிமுறைகளை செய்வதாகத்தான் நாங்கள் இந்த கழகத்தை தொடர்ந்தோம். அதனுடைய விளைவாக சைவ சமயத்திலே சமய பாடத்திட்டங்களையும் அதனோடு திருமூல வள்ளலார் சார்ந்த கற்கனறிகளையும் செய்வதற்கும் அதனோடு சேர்ந்த பட்டப்படிப்புகள், அறிஞர் பட்டம் போன்று பல்வேறு செயல்பாடுகளையும் இதனூடாக நாங்கள் செய்து வருவதோடு கேள்வி மாநகரில்
எங்களுடைய தமிழருடைய பண்பாட்டை இன்னும் மேலும் மேலும் சிறப்பிப்பதற்காக இங்கே கல் மாநகரில் கல் பகுதியில் நாங்கள் கல் ஃபெஸ்ட் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். அதனூடாக எங்களுடைய தமிழ் பண்பாட்டை அனைவருக்குமே கொடுப்பதற்காக, அனைவருக்கும் அதனை காட்டுவதற்காக, எங்களுடைய பண்பாடு எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை உணர்த்துவதற்காக நாங்கள் இந்த விழாவினை செய்து இன்றும் நாங்கள் அடுத்த ஆகஸ்ட் மாதமும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் நீங்களும் அந்த விழாவுக்கு வருகை வந்து சிறப்புக்கு மண்டபம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். Liebe Freundinnen und Freunde, sehr geehrte Gäste, verehrte Vertreterinnen und Vertreter der Bildungs- und Kultureinrichtungen, liebe Mitglieder des Tamilischen Kulturforums, ich heiße Sie alle herzlich willkommen zum Forumsfest 2025. Es ist uns eine große Freude und Ehre, heute mit Ihnen gemeinsam zu feiern. Mit Freundschaft, mit Kultur und mit einem starken Zeichen für Bildung und Gemeinschaft unser Verein. Das Tamilische Kulturforum widmet sich mit voller Überzeugung der Förderung und Bewahrung unserer Sprache, Kultur und Religion. Wir stehen für Offenheit, Austausch und eine lebendige tamilische Identität in Deutschland. Ein besonderer Schwerpunkt unserer Arbeit liegt in der Bildung. Wir bieten Studiengänge, schaffen Kooperation mit Universitäten und Bildungseinrichtungen und unterstützen junge Menschen dabei,